சூழ்நிலை. வாரத்தின் முதலாவது நாள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். என்னவா? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே என்ன பண்ணாங்களாம்? தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை நடத்திலே வந்தார்கள். இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஆம்பளைன்னு சொல்லிக்கிறவன், சீஷன் சொல்லிக்கிறவன் ஒருத்தன் கூட என்ன பண்ணல? ஹல்லேலூயா, கல்லறை பக்கமே வரல. இயேசுவை சிலுவையில அறைந்ததான வேலையில அங்கிருந்து குடிச்சானுங்க ஓட்டம் வந்து என்ன பண்ணிட்டானுங்க? பாதுகாப்பு தேடுறோம். ஒரு அறைக்குள்ள போய் எல்லாரும் பூட்டிக்கிட்டு தங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க? அங்க ரோம பேரரசுக்கு முன்பதாக தங்களை காத்து கொள்ளும்படி போய் ஒளிஞ்சாங்க. ஆனா ஸ்திரீக்கு பாருங்க, பெண்களுக்கு முதலிடம் ஏன் சொன்ன பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய சரீரத்தை குறித்ததான ஒரு பாரம் அவங்களுக்குள்ள இருந்தது. இதை செய்யணும். ஐயோ, அந்த சரீரத்துக்கு போய் நம்ம இதெல்லாம் செய்தா மறுபடியும் அந்த ரோம பேரரசுல வந்து நம்மளையும் தூக்கிட்டு போயிட்டு கொண்டுட்டாங்களா, இல்ல ஜெயில போட்டா என்ன செய்யுதுன்னு யாராவது யோசனை பண்ணாங்களா? யாரும் யோசிக்கல. ஹல்லேலூயா. 3ஆம் நாள் என்ன பண்ணிட்டாங்க? அதிகாலையில எழுந்து அவர் மரித்ததான வேளையில அன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவருக்கு செய்யக்கூடிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி ரெடியா வச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. 3ஆம் நாள் தான் போயிட்டு அந்த பிரேதத்தை என்ன பண்ணுவாங்க? பதப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அது அவருடைய வழக்கம். அந்த வழக்கத்திற்கு அவங்களுக்கு தேவையானதை அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு 3ஆவது நாள் அதிகாலையிலே எழுந்து, யாராவது ஸ்திரீகள் சுடுகாட்டுக்கு போவாங்களா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. யாருமே போக மாட்டாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையிலும் தான் போவாங்க. ஆனா கல்லறை வரையிலும் போகக்கூடிய ஒரே ஒரு குடும்பம் எது, ஒரு சந்ததி எதுன்னு சொன்னா ஆண்டவருடைய சந்ததி. ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? அடக்க ஆராதனையில போய் கலந்துக்குவாங்க. கடைசி வரையும் அவங்க இருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு என்ன? அதிகாலமே எழுந்து அவங்க என்ன பண்றாங்களா? வேறு ஸ்திரீகளோடு கூட கல்லறை நடத்தில வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல், கல்லறைக்குள்ள கூட அவ்வளவு போறாங்க பாருங்க, தைரியமா. வேறொரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது, இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள்? அவங்களுக்கு அது ஒரு கவலை. ஏன்னா பெரிய கல்லு, அதுக்கு ஒரு சீல் வேற இருக்குது, அதுக்கு காவலாளிகள் வேற இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இத்தனை சூழ்நிலைகள் இருக்குது. வேதம் சொல்லுகிறது என்ன? புரட்டி தள்ளப்பட்டதான கல் அது. ஹல்லேலூயா. அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்க எங்க தேடிட்டு இருக்கிறீங்க? மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? ஹல்லேலூயா. கேள்வி. உயிரோடு இருக்கிறவரை நீ வந்து ஹல்லேலூயா கல்லறையில தேடுறீங்கல்ல, ஏன் தேடுறாங்க? கல்லறைக்கு ஏன் வந்தாங்க? ஹல்லேலூயா. ஏன் வந்தாங்க? ஒருத்தருக்கு மட்டும் ஞாபகம் இருக்குது, ஒரு சிலருக்கு மட்டும் ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு சிலர் என்று பாவந்தான வேலையில வேதம் அழகாக சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, யாருக்கு அது ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னா, ஹல்லேலூயா, யாருக்கு அது ஞாபகம் இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்ததான பரிசேயர். ஹல்லேலூயா. இவங்களுக்கு ஞாபகம் இருந்தது. பிலாத்து இடத்துல போனாங்க. பிலாத்து இடத்துல போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த எத்தனை உயிரோடு இருக்கும் போது என்ன சொன்ன தெரியுமா? 3 நாளைக்கு பின்பு நான் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அவங்க சொல்றாங்க பிலாத்தினிடத்துல, ஏற்கனவே
ஆண்டவரை திருடன் சொல்லிட்டு நான் சொல்றேன் என்ன, அந்த எத்தன் 3 நாளைக்கு முன் பிறகு நானு உயிரோடு எழுந்திருப்பேன் சொல்லி என்ன பண்ணிருக்கிறான் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால என்ன பண்ணணும், அவனை களவா தூக்கிட்டு போயிட்டு உயிரோடு எழுந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான்னு சொன்னா, ஒரே ஒரு காரியத்தை சொன்னா, நீங்களே போய் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு காவலாளிங்க இருக்காங்க, அதை நீங்களே போயிட்டு என்ன பண்ணுங்க பாத்துக்கோங்க. உடனே போனாங்க, காவலாளிகளை போட்டாங்க, சீல் போட்டாங்க, அந்த முத்திரை போட்டுட்டு அந்த கல்லை எடுக்காதபடிக்கு அங்க காவல் இருக்கிறாங்க. ஆனால் 3வது நாள் இந்த கல்லு புரட்டப்பட்டது. இங்க காவல் காத்தவங்க எப்படி இருந்தாங்க, ஹல்லேலூயா, பயந்து விழுந்து போய் இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, மரித்தோர் இடத்துல நீ வந்து தேடுறீங்களே, ஹல்லேலூயா, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல தேடுகிறதான காரியம் என்ன? அப்ப தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய உபதேசம் உனக்குள்ளே இல்லைன்னு சொன்னா, நீங்க என்ன வெளிப்படுத்துதுன்னு சொன்னா, நீ தேவனை நீ எங்க தேடுவேன்னு சொன்னா, இல்லாத இடத்துக்கு தான் நீ போவ. ஹல்லேலூயா, வேற ஒரு இடத்துக்கு போயிடுவ. உன்னுடைய பாதை மாறி போயிடும், உன்னுடைய பாதை வேறு வழியா போயிடும். தேவனுடைய அடிச்சுவடை விட்டு விட்டு நீ வேற ஒரு அடிச்சுவடையில நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அவர் சொன்னார், தூதன் சொல்கிறதான காரியம் என்ன, அவர் எப்படி உயிரோடு இருக்கிறவரை நீ மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? ஹல்லேலூயா, ஒரு மனுஷனுடைய பாதை மாறுவதற்கு என்ன காரணம் சொன்னா, ஹல்லேலூயா, இங்க ஏன் இவங்க போய் கல்லறைக்கு போனாங்க, ஏன் இப்படிப்பட்டதான சுகந்த வர்க்கங்களை ஏன் ஆயத்தப்படுத்தணும், தேவையே இல்லை. அதிகாலை நீ அங்க வர வேண்டியதே இல்லை. ஏன் சொன்னா, வேதம் சொல்லாததே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, அந்த தூதன் சொல்ற அடுத்தது என்ன, 6ஆம் வசனம், அவர் இங்கே இல்லை, அவர் என்ன பண்ணாரு, உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அடுத்ததான் நல்லா நீங்க கவனிக்கணும், என்ன, மனுஷகுமாரன் பாவிகளின் என்னவா, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா, சிலுவையில அறைய கொண்டு போனவங்களுக்கு ஞாபகம் இருந்து 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பார். ஆனா தேவனோடு கூட, ஆண்டவரோடு கூட இந்த 3.5 வருஷம் இருந்தாங்க. உபதேசத்தை கேட்டாங்க, ஜனங்கள்லாம் உபதேசத்தை கேட்டாங்க. தன்னுடைய மரணத்தை முன் அறிவித்ததான ஒரே ஒரு தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மரணத்தை மட்டும் கிடையாது, நான் 3ஆம் நாளில் என்ன பண்ணுவேன், உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னதான தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலகத்திலே வந்து பார்க்கிறோம், என்ன, நியாயாதிபதியுடைய காலம் முடிந்தது, அடுத்தது தீர்க்கதரிசிகளுடைய காலம் வந்ததான வேளையில அநேக தீர்க்கதரிசிகளோடு கூட தேவன் அவர்களோடு கூட இருந்து ஜனங்களை வழிநடத்தி ஜனங்களுக்கு அநேக காரியங்களை உபதேசங்களாக கொடுத்தது உண்டு. ஹல்லேலூயா, ஆனால் இந்த தீர்க்கதரிசி அப்படி கிடையாது. நடக்க போகிறதான காரியங்கள், ஹல்லேலூயா, தாம் பட போகிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, முன் அறிவித்ததான ஒரே ஒரு தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா, அப்ப சொன்னது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்ன சொல்லாதது ஒருவேளை சொல்லலன்னு சொன்னா இங்க ஒரு கேள்விக்குறி இருக்கும், இது எங்களுக்கு தெரியாத, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு தெரியாதனால வந்து ஓடி வந்தோம். ஹல்லேலூயா, தெரியாது. ஆனா இங்க பார்க்கிறோம், என்ன தெளிவாக சொல்லப்பட்டதான காரியம் என்ன, அவசரம் யாருக்கு தெரியுது, தூதனுக்கு தெரியுது. ஆண்டவர் கலிலேயாவிலே பேசினதான வார்த்தை இப்படி சொன்னாரு. உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை, ஆனா எதிரிகளுக்கு ஞாபகம் இருக்குது. என்ன, அரைந்த உடனே என்ன பண்ணாங்க, அவங்க
மூன்றாம் நாள் எழுந்திருப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. அது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கு கூட தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் அநேக தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கறீங்க. ஆனா கேட்டுட்டு நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது நீங்க என்ன பண்ணுறீங்க? மறந்துடுறீங்க. இதே ஜனங்களை போல ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், எழுதினதான காரியம் பாருங்க என்ன, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் செத்து போன மரித்தவர் இடத்துல நீங்கள் தேடுகிறது என்ன? மரித்தவங்க தான் யாரு? வேதம் மீண்டும் எழுதிருக்காதவங்க யாருன்னா வேதம் சொல்லுகிறது அவர்கள் யாருன்னு சொன்னாங்க, ஹல்லேலூயா, ராட்சதர்களுக்கு உயிர் தெழுதல் கிடையாது. மரித்தவன் அந்த இடத்துல நீ தேடாத. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இந்த காரியங்களை குறித்து அவர் சொன்னார் என்ன, என்னை பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுத்து என்ன செய்வாங்க? சிலுவையிலே அறையப்படவும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் முன்கூட்டியே சொல்லி இருந்ததை மறந்தபடியினாலதான் அவங்க என்ன பண்ணாங்க? அதிகாலமே எழுந்து கல்லறை இடத்துல போறாங்க. இன்னைக்கு அநேக காரியங்கள் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட. இன்னைக்கு உயிர் தெரிந்ததான நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறதான காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தையானது உடைய இருதயத்திற்குள்ளே அது எப்படி இருக்கணும்? நிலைத்து இருக்க வேண்டும் என்று அவரே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில நீ வாழும் நாட்களிலே நீ எப்படி வாழணும்னு நீ விரும்புறியோ அப்படி வாழ்க்கை வாழ தேவனாலே சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை எப்பொழுதும் உன்னுடைய நினைவிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அதுதான் இங்க வெளிப்படுத்துறான். உயிரோடு இருக்கிற இது ஏற்கனவே அவர் சொன்னார். ஹல்லேலூயா. மரிப்பை இப்படிதான் மரிப்பேன் சொன்னார் ஆண்டவர். என்னை சிலுவையிலே தான் அறைவாங்கன்னு சொன்னாங்க. அங்கதான் என் ஜீவனை விடுவேன் சொன்ன ரெண்டு காரியங்களும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நடந்து இருக்குது, நடக்குது. அதை பார்க்கிறாங்க. ஐயோ, அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன அந்த ஞாபகம் இருந்திருந்தா அதை என்ன பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இப்படி தேடி வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சில அதிர்ச்சியான காரியங்கள் வரும்போது சில காரியங்களை நாம் என்ன பண்ணிடுவோம்? மறந்து போயிடுவோம். என் மனைவி என் இடத்துல சொல்றதுக்கு ஏதோ ஒரு காரியத்தை நான் கிராஸ் பண்ணி போயிடுவேன். வரும்போது சொல்லலாம், திரும்பி வரும்போது என்னிடத்த சொல்லுவாங்க, ஏங்க ஏதோ நான் சொல்லணும்னு நினைச்சேன், திடீர்னு நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். நீங்க இப்படி போயிட்டீங்க, மறந்துட்டேன். ஹல்லேலூயா. நான் அங்க இருந்து வரும்போது என்ன பண்ணி இருக்கணும்? அதை சொல்லி இருக்கணும். நான் கடந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? அது மறந்து போனதான ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை. ஆனா உண்மைதான் என்ன, ஆண்டவருக்கு ஏற்படுத்தினதான இப்படிப்பட்டதான பாடுகள் இந்த உலகத்துல நடக்கல. இதை பார்த்ததான வேளையில நீதான் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று வாயினாலே அறிக்கை செய்ததான பேதுருவால் என்ன பண்ண முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன இப்படிப்பட்டவர் என்பதை நிதானிக்க முடியல. பாருங்க, அதை மறந்துட்டான். எல்லா உபதேசங்களும் போயிடுச்சு. அவர் இந்த 3.5 வருஷம் செய்த ஊழியத்தினுடைய எல்லா காரியங்களும் மறந்து போச்சு. யாருக்கு நினைவே இல்லை. அந்த காரியங்களில் முக்கியமானது எதுன்னு சொன்னா, ஹல்லேலூயா, மரணமும் அவர் படுகிறதான பாடுகளும் உயிர்த்தெழுதல் தான். இந்த 3 காரியம் முக்கியமான ஒரு காரியம். இந்த உயிர்த்தெழுதல் மரணத்தை, அதாவது சிலுவையில ஒப்பு கொடுக்கிறத பார்த்தாங்க, அவருக்கு தண்டனை கொடுக்கிறத பார்த்தாங்க, அவர் அனுபவிக்கிறதான பாடுகளை பார்த்தாங்க. இந்த 2 காரியங்களை பார்த்தவங்க 3வது காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. ஏன் சொன்னா, இந்த 3வது காரியம் மற்றவங்களும் மறந்து போவதற்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தினுடைய தோற்றம், அவர் பட்டதான பாடுகள், இதை பார்த்த வேளையில இவர்களுக்குள் இருந்ததான எல்லா நம்பிக்கையும் அற்று போச்சு, ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. அதுதாங்க உண்மை. அவருடைய கண்களுக்கு முன்பதாக நடக்கிற எல்லா கொடுமைகளையும் படுகிற வேதனையையும் இவர்கள் பார்த்ததான வேளையில இவர்களுக்குள் இருந்ததான உபதேசம், ஆண்டவர் சொன்னதான இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறாங்க? அவங்க மறந்துட்டாங்க. மறந்துட்டாங்க. இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள இருந்ததுன்னா ஓடி ஒளிந்து அவர்கள் கூட்டிக்கிட்டு அவங்க உள்ள இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் உயிரோடு எழுந்திருப்பார் என்கிறதான அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்திருந்தா 3ஆம் நாளில அதிகாலமே எழுந்து போய் இருக்க மாட்டாங்க. யாருக்குமே என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா.
அது மீண்டும் மீண்டும் அது தொடராதபடிக்கு இன்றைக்கு விசுவாசம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வரணும்னு சொன்னா அதுல ஒரே ஒன்று என்ன, அற்புத அடையாளங்கள் கிடையாது. தேவனாலே தீர்க்க தரிசிகளினாலே கொடுக்கப்பட்டதான ஆண்டவரை குறித்து கொடுக்கப்பட்டதான இந்த மரணம் மட்டும் கிடையாது. இந்த மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்ததுனால இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே வந்து நாம் நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாடுகளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு, எதுக்காக தேவன் ஒப்பு கொடுத்தார்? இவர் தானா என்ன பண்ணாரு? ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்றது இல்ல, பிதா என்ன பண்ணார்? அவரை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக என்ன பண்ணாரா? எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே நீதிமான்கள் கிடையாது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிற ஒருவனாகிலும் இல்லை, பரிசுத்தவான்கள் இல்லை. ஹல்லேலூயா. உணர்வுள்ளவன் இல்லை. ஒரு லிஸ்ட் வருது, சின்ன லிஸ்ட். என்ன? இல்லை 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 என்று. இது இல்லை என்று வருகிறதான அந்த லிஸ்ட்ல ஆம் என்று வருவதற்காக தான் தேவன் என்ன பண்ணார்? ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே பாடுபட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து உங்களையும் என்னையும் என்ன பண்ணார்? ஹல்லேலூயா. அவர் எழுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை இங்கே தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக என்னவாக எழுப்பப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை 3:24 பார்க்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு என்ன பண்றாங்க? நாம நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் மரித்தது நம்முடைய பாவத்துக்காக, ஆனால் உயிரோடு எழுந்தது எதுக்குன்னு சொன்னா நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் என்ன பண்ணியிருக்காரா? உயிரோட எழுப்பப்பட்டு இருக்கிறதை இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறதை வேதம் என்ன பண்ணுது? தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. வேதம் இன்னொரு காரியமான இப்ப உங்களையும் என்னை கேட்டா ஒரு நம்பிக்கை இருக்குது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால நீங்கள் நானும் விசுவாசி கிடையாது. நம்பிக்கை அற்றவர்களா தான் இந்த பூமியில வாழ்ந்தோம். நம்பிக்கை அற்றவர்களா தான் இருளின் வாழ்க்கையில வாழ்ந்தோம். ஆனா 2 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது பாருங்க, அழகாக எழுதப்பட்டது 4ஆம் அதிகாரத்துல, விசுவாசித்தே ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி. பாருங்க, எல்லாமே எழுதி இருக்கிறபடி, சொன்னபடி, உபதேசித்தபடி, ஹல்லேலூயா, எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியினாலே பேசுகிறோம். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசத்தினுடைய ஆவி இருக்குது? ஹல்லேலூயா. பாடணும் என்ன? ஆவியால் இன்றும் என்றும் நம்மை என்ன பண்ணாராம்? ஹல்லேலூயா. உயிர்ப்பித்தாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு பேதுருல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? உங்களையும் என்னையும் தேவனிடத்திலே சேர்க்கும்படி பாவத்தின் நிமித்தம் ஒரே தரம் மரணம் அடைந்து ஹல்லேலூயா கொலை செய்யப்பட்டு அவர் எழுப்பப்பட்டிருக்க. ஏன் சொன்னா ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது அவர் எப்படி எழுந்தார் சொன்னா உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட எழுந்து நோவா காலத்திலே கீழ்ப்படியாமல் போனதான அந்த மரித்து போன ஆவிகளை உயிர்ப்பிக்கும்படி இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட பாதாளத்திற்கு இறங்கி அவர் உபதேசம் பண்ணினார் என்று பேதுருவிலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பாவம் செய்ததான வேலையில நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டோம்? செத்து போனோம். மரணத்துக்குள்ள இருந்தோம், மரித்து போனோம். அதனுடைய அடையாளம் என்ன? ஆதாம் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்னைக்கு அவன் மரித்து போனான். அவனுடைய ஆவி மரித்து போனது. ஆனா பாருங்க, என்ன மரித்ததான ஆவிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த வசனத்தை வாசிங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, அழகாக அங்கே சொல்லப்பட்டதான காரியம். 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஏனெனில் கிறிஸ்துவோ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. ஒரு நிமிஷம் பாருங்க, என்னவா? நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி. அப்ப தேவனிடத்திலே
சேர்க்கும்படினா உனக்கும் தேவனுக்கும் எனக்கும் தேவனுக்கும் என்ன இருக்கு? ஒரு பெரிய பிளவு இருக்கு. ரொம்ப தூரத்துல இருக்கிறோம் நீங்களும் நானும். பிதா எங்கேயோ இருக்கிறாரு, நீங்க எங்கேயோ இருக்கிறோம். அவரை விட்டு தூரம். முன்ன ஐக்கியமா இருந்ததான அந்த ஐக்கியம் பாவத்தை நிமித்தம் என்ன ஆயிடுச்சு? அவர் அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்து தூரம் கொண்டு போயிடுச்சு. வாசிப்பா, அநீதி நிறைந்தவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் என்ன பண்ணா? அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக இயேசு நீதி உள்ளவராய் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு. அப்ப என்னன்னா, அங்க பாருங்க, நாம எல்லாமே ஆவிய இந்த வேதத்தின்படி பார்த்தாக்க நம்ம எல்லாம் என்ன ஆவியில மரித்து போயிருந்தோம். எபேசியர் அதான் சொல்லுது, பாவ அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்ததான உங்களை என்ன பண்ணார்? ஆண்டவர் உயிர்ப்பித்தான் சொல்லப்பட்டு இருக்குது. இங்க பாக்குறோம் என்ன? வாசிப்பா வேண்டும். அந்த ஆவியிலே என்ன? உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனவைகள் போதும். பாத்தீங்களா என்ன? அப்ப பூமிக்கு, அதாவது பாதாளத்திலே, கீழ் பாதாளத்திலே இருந்ததான அந்த ஆவிகளுக்கு தேவன் என்ன பண்ணி அனுப்புறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி, பாவத்தை மன்னிக்கும்படி நமக்கு மட்டும்தான் சிலுவைக்கு போனா நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்படுகிற கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டி அவர். ஹல்லேலூயா! உலக தோற்றத்துக்கு முன்னே ஆதாம் எப்படி செய்வான், ஏவாள் எப்படி செய்வான்? ஒருவேளை நீதிமான் சந்ததி என்று 8 பேரை எழுப்பினாலும் கூட அதற்கு பின் வருகிற சந்ததி இதுதான் செய்யும். எல்லாவற்றுக்கும் தேவன் முடிவு செய்யும்படி ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா! அந்த ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமைக்கும் ஞாயிற்று, அதாவது இந்த உயிர்த்தெழுதல் நாளுக்கும் இடைப்பட்டதான அந்த சனிக்கிழமையில் அவர் போய் என்ன செய்தாரு? அவர் போய் பிரசங்கிக்கிறதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஏன் சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி யாரை தந்தறினாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஒருவேளை வேதத்துல நமக்கு தெரியும், ஹிஸ்டரியில நம்ம பார்க்கிறோம், கிபி நம்ம பார்க்கிறோம். இப்ப கிபிக்கு தான் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்தாரு, மரித்தார், உயிர் தெழுந்தார். அதை நம்ம என்ன பண்றோம்? ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறோம். நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா கிறிஸ்து வருவதற்கு முன்னாலே நடந்ததான காரியம் என்ன? அவங்க எல்லாம் மரித்ததான அவர்களுக்கு மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மரணம், ஹல்லேலூயா, உயிர்த்தெழுதல் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தொடக்கம் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. ஹல்லேலூயா! அப்ப நோக்கம் என்ன? நீ தேவனுடைய வார்த்தையிலே மறந்தேனா, அவன் சொன்ன மாதிரி நீ என்ன உயிரோடு இருக்கிறவரை வேற ஒரு இடத்துல நீ போய் தேடுவ. ஹல்லேலூயா! இல்லை, அதுக்கு என்ன முக்கியமான காரியம்? அவர் சொன்னதான வார்த்தை உனக்குள்ளே இருந்தாக்கா, எனக்குள்ளே இருந்தா நம்முடைய தேடுகிற விதம். ஏன்னா வேதம் சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை உற்று நோக்கினார். அப்ப எல்லாம் என்ன பண்றாங்க? தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி தேடுறாங்க? சுடுகாட்டுல போய் தேடுற மாதிரி, இங்க ஆணுடைய கல்லறையை போய் பார்க்கிற மாதிரி தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க? தேடுறாங்க. ஏன்? உணர்வே இல்லாமல். ஆண்டவர் சொல்ல, நான் சொல்லல. ஹல்லேலூயா! நீ எப்படி தேடணும்? தேவனுடைய கட்டளை, தேவனுடைய உபதேசம், அதை கை கொள்ளுகிறதான வேலையில நீ ஆண்டவர் உண்மையா தேடுறேன்னு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஒன்று நம்மை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறதான ஒன்று.
அவர் உயிர்த்தெழுதல் எதுக்குன்னு சொன்னா சாவு, ஹல்லேலூயா, அதாவது மரணம், அடுத்தது வியாதி, அடுத்தது பிசாசு. இது எல்லாவற்றையும் இந்த மூணு தான் முக்கியமான காரியம். ஒரு மனுஷன் இத பூமியில படுகிறதான பாடுகள் இதையெல்லாம் ஜெயித்துதான் ஆண்டவர் என்ன பண்ணார், இன்றைக்கு உயிரோடு எழுந்து நான் என்ன பண்ணிருக்கிறேன், சொன்னபடியே வேதம் சொல்லுகிற அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும், கலிலேயாவிலே வந்து பார்க்கும்படி அவர் என்ன பண்ணார் சொல்லி இருக்கிறார். கலிலேயா என்று சொல்லும் போது அது பெரிய அர்த்தம் ஒண்ணு இருக்குது. எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கு அவங்களை வரவேற்கிறார். ஹல்லேலூயா. கலிலேயாவில் வந்து என்ன பார்க்க சொல்லு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பதாக நான் எங்க போறேன், கலிலேயாவுக்கு நான் போறேன். அவர்களுக்கு முன்பதாக முந்தி எங்க நடந்து போனாரு, ஹல்லேலூயா, எருசலேமை நோக்கி தன் முகத்தை திருப்பி இந்த சீஷர்களுக்கு முன்பதாக வேகமா நடந்து போனார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த பலவீனத்தையும் அவர் வெளிப்படுத்த பாருங்க. பலவீனம் இல்லையே, உற்சாகம் உள்ளவராக தான் இருந்திருக்கிறார். அப்ப வேதம் தெளிவா சொல்லுகிறது என்ன, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏனெனில் பாருங்க, என்னவா, யாரோ கிறிஸ்துவோ நம்மை நல்ல கவனி, என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே போய் போதும். ஹல்லேலூயா. பார்க்கிறது என்ன, நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால என்ன, இங்க ஒரு கூட்டம் இருக்குது. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது, உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது, ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லுகிறதான ஒரு கூட்டம் இருக்குது உலகத்துல. ஆண்டவரே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு திரிகிற கூட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. மரித்ததான கூட்டத்தில் இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது என்ன, மரித்தவர்கள். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் நீ தேடாத, அங்க எதையுமே நீ பார்க்க முடியாது. உயிரோடு எழுந்ததான அவரிடத்துல நீ வா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறதான காரியம் என்ன, அதுதான் தெசலோனிக்கேயில் சொல்லப்பட்டதான காரியம் என்ன, தேவன் கர்த்தரை எழுப்பினார். ஹல்லேலூயா. தேவன் கர்த்தரை எழுப்பினார். அவர் எழுந்ததுனால தாங்க உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை வருது. அந்த வாசிப்பா. ஹல்லேலூயா. அந்த ஆவி அது இல்ல. ஹல்லேலூயா. தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் 14ஆம் வசனம். இயேசுவானவர் மரித்த பின்பு என்னவா தெளிவா சொல்லுது பாரு. இயேசுவானவர் மரித்தார், செத்து போயிட்டார், எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்போ என்னவா, மரித்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்மளே நம்ம விசுவாசிகள் என்ன, ஆண்டவர் மரிச்சார் தான் உண்மை, சிலுவையிலே ஜீவன் விட்டார் தான் உண்மை. ஆனா அவர் மரித்து என்ன பண்ண இருப்போம்? ஹல்லேலூயா. எழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிப்பா. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையோ பாரு, என்னவா, அப்படியே இயேசுவுக்குள் மரித்தவர்களையோ தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். ஆமென். யாரோடு கூட? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட கொண்டு வருவார் என்று நாம நீங்கள நான் என்ன பண்றோம்? ஹல்லேலூயா. நம்புறோம். அவர் உயிர்த்தெழுதல்னா உனக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே நிசப்தமா இருக்கும். யாரும் ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. மற்ற ஆண்டவரை தேடுகிறதான காரியங்கள் என்ன
அங்க இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னா பாருங்க, 2 கொரிந்தியர் அழகாக எழுதுனதான காரியம். 2 கொரிந்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான இன்னொரு காரியம் பாருங்க. வாசிங்க 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் ஹல்லேலூயா, எங்களையும் கொண்டு இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பதாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்னதை அவங்க என்ன பண்ணல? ஹல்லேலூயா. அறிந்திருக்க முடியல. இருதயத்துக்குள்ள அவங்க அதை வச்சு இல்ல. எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் ஏற்படுத்த எப்படி தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன? இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி ஹல்லேலூயா உங்களையும் என்னையும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பினருடைய ஆவி இன்னைக்கு உங்களையும் என்ன பண்ணும்? உயிர்ப்பித்து இருக்குது. அது உயிரோடு எழுப்பவும் போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது என்னன்னு பார்க்கும்போது, நீங்கள் மரித்தீங்க, உங்கள் ஜீவன் எங்க இருக்குது? நாம எல்லாமே செத்து போய் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நான் சொல்லல, வேதம் சொல்லுது இயேசு எப்படி மரித்தாரோ அவர் என்ன பண்ண? ஜீவன் உள்ளவரா எழுப்பினாரு. ஆனா வசனம் சொல்லுது நீங்கள் மரித்தீர்கள். ஆனா என்ன? அக்கிரமங்களில் பாவங்களினாலும் மரித்த நம்ம என்ன பண்ணாரா? உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பித்ததான இன்னைக்கு நீங்களும் நான் எங்க இருக்கிறோம்னு சொன்னா, இத மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் எங்க இருக்குதா? கிறிஸ்துவுடனே கூட பிதாவுக்குள் மறைந்திருக்கிறது. எதை பேராமன் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய ஜீவன் என்னுடைய ஜீவன் உயிர்ப்பிக்கப்பட்டதான அந்த ஆவியோடு கூட எங்க இருக்குதுன்னு சொன்னா, பரலோகத்திலே சிங்காசனத்தில் இருக்கிற அந்த பிதாவினுடைய அவருக்குள்ளே இருக்குது. அதான் வேதம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண் என் கருவிழியை யாரை தொட முடியுமா? அப்படி மகிமைக்கு முன்ன ஒருத்தனை நிற்க முடியாது. சாதாரண தூதன்கள் வந்ததான வேலையில் இந்த ஸ்திரீகளால் என்ன பண்ண முடியல? அவனை நேரா பார்க்க முடியல. அந்த தூதனை பார்க்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்களா? பார்க்க முடியாததான் தலை குனிஞ்சுக்கிட்டாங்க. வெக்கத்துல தலை குனியல. பார்க்க முடியல. தூதனை உன்னால பார்க்க முடியலன்னு சொன்னா, ஹல்லேலூயா. தூதனை அனுப்புகிறதான பரிசுத்த ஆவியாக தேவனுடைய மகிமை எப்படி நீ பார்க்க முடியும்? அட முடியும். அந்த மகிமைக்குள்ளதான் நீங்களும் நானும் இப்ப அங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீசனுக்கு சொன்னார், என்ன எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டோம். அந்த மலையை விட்டுட்டேன், மனையை விட்டுட்டேன், குடும்பத்தை விட்டுட்டேன். உன் பின்னால தானே வராண்டவர். எங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஒரு லாபம் உனக்கு தேவை, ஒரு ஆசீர்வாதம் உனக்கு தேவை. அவனை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொண்டு வரல. உலகத்துல பணக்காரன் ஆக்கும்படி கொண்டு வரல. இந்த 12 சீசனுடைய நிலையை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஊழியக்காரனுடைய நிலையை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதற்காக அழைக்கலாம் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார் என்ன? தன்மை போல ஜனங்களை சீஷராக ஆக்கும்படிக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிற. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா மாத்தும்படிக்கு அவங்களை கொண்டு வரல. ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டதான காரியம் வேற. ஹல்லேலூயா. அவர்களுக்கு கட்டளையிட்ட காரியம் என்ன? நீங்களும் நானும் கை கொண்டு அதன்படி அந்த உபதேசத்தில் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராத எவனும் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. அதுதான் வேதம் சொல்லுது. என் உபதேசத்தில் எவன் நிலைச்சு நிற்கிறானோ அவன் யாரு? என்னுடையவன். ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது. கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்து எல்லாருக்கும் என்ன பண்ண? தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் போகும் போது ஹல்லேலூயா என்ன பண்ணிட்டு போனார் தெரியுமா? கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து
ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ண? ஊழியம் செய்யறதுக்கு முன்னால அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பின்புதான் வல்லமை, தேவ வல்லமை அருளும். அநேக காரியங்கள் என்ன அவர் உயிரோடு இருக்கும் போது இல்ல, மரித்த பின்பு உயிரோடு எழுந்த பின்புதான் இவங்க எல்லாரும் பூட்டிட்டு பயந்துகிட்டு இருந்தவன் எனக்கு தனியா வந்து சொன்ன தைரியமா, என்னை இயேசுவை போல சிலுவையில் அறையக்கூடாது, என்னை நீ என்ன செய்யணும், தலைக்கீழான் என்னை அறையணும் பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். முன்னே பயம், நடுக்கம், என்னன்னே புரியாத ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் இருந்தாங்க. ஏன்? ஆண்டவர் மரித்து போனார், இறந்து போயிட்டார், இவ்வளவு உபதேசம் பண்ணார், இப்ப நமக்கு முன்ன இல்ல, நம்பிக்கை குறைஞ்சு போச்சு, குறைஞ்சு இல்லவே இல்லை. அவர் சொன்ன உபதேசம், வசனம், வேத வாக்கியம் எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பண்ணிட்டா, ஓடி பூட்டிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டான் மனுஷனுக்கு. ஹல்லேலூயா. அடுத்தது வெளியே வந்தான். ஹல்லேலூயா. என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி உயிரோடு எழுந்ததான அந்த கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற அந்த பலத்தினாலே இப்ப நான் என்ன செய்ய முடியும்? பூட்டின அறைக்குள்ள நான் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. வெளியே வரும்படி கல்லறை திறக்கப்பட்ட கல்லிலிருந்து எப்படி ஆண்டவர் வெளியே வந்தாரோ, பூட்டின கதவை உடைத்து விட்டு இவங்களை வந்து வெளியே வந்து தைரியமாய் பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. பயம் எங்க போச்சு? ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் அன்னைக்கே பயம் போச்சு, சாவுனுடைய பயம் போச்சு. சாவுக்கு பயந்து பூட்டிட்டு இருந்தவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தரிசனத்தை அடைந்த பின்பு அவன் சொல்லிட என்ன, எல்லாருமே தன்னை இரத்த சாட்சியாக சந்தேகப்பட்ட தோமா வந்து எங்க மறிச்சா, இங்க வந்து ஹல்லேலூயா சந்தேகப்பட்டான். ஆனா தன்னையே என்ன பண்ணா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எல்லாமே ரத்த சாட்சியா மரிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஆண்டவர் சொன்னார்? 12 சிங்காசனங்களை ஆளும்படி உங்களுக்கு சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா உங்களுக்கு எனக்கு அது கிடையாது. அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறவருக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட ஜீவனோடு கூட நீங்கள் நான் எங்க இருக்கிறோம்? சிங்காசனத்துல இருக்கிறோம். மரித்த பின்பு உங்களுக்கு எனக்கு ஒரு இடம் எங்க இருக்குதுன்னு சொன்னா, ஜெயம் கொண்டு வருகிறவனுக்கு என்னுடைய அதாவது தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார அருள் செய்ததான ஆண்டவரை போல என் சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்கார நான் அருள் செய்வேன். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுவீங்க? நீங்க வேற சிங்காசனம், தனிமையிலே இருக்கிற சிங்காசனம் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே உட்கார உங்களுக்கு எனக்கு தேவன் அருள் செய்திருக்கிறார். ஏன் சொன்னா, அவருடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு உயிர் தெழுந்தார். என்னுடைய சாபலாம் போச்சு, மரணத்தின் மூலமாக வேதனை எல்லாமே போச்சு. ஆனா ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்ததான சூழ்நிலை இன்றைக்கு நம்பிக்கை வந்துச்சு. என்ன? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவை எழுப்பினதான அதே ஆண்டவர் என்னையும் எழுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தைரியத்தோடு கூட 2027 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பாவியாய் இருந்த பாவமாய் இருந்ததான இந்த உலகத்துல வேதம் தெளிவா சொல்லுகிறது, எல்லாரும் ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானாங்க. கிமுக்கு முன்னாக இருந்ததான பீலையம் சொல்லுவான். அவன் வாழ்ந்த நாட்கள் என்ன? 1451 அவன் பேசலாம். என்னாகமோ 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவரை நான் காண்பேன். ஹல்லேலூயா. யார? இயேசுவை நான் காண்பேன். ஹல்லேலூயா. இப்பொழுது அல்ல, நான் தரிசிப்பேன். எப்போ? சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே என்ன பண்ணுமா? உதிக்கும் என்று. ஹல்லேலூயா. இயேசு பிறப்பதற்கு முன்பதாக 1451 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பீலையாம் தீர்க்கதரிசி ஒரு அறிக்கை எழுதுறார். என் கண்கள் பார்க்க யோபு சொல்றான், என்னுடைய மீட்பர் ஹல்லேலூயா பூமியின்
தூளிலே வந்து நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, இதே கண்களோடு கூட. என் மாம்சம் முதலாய் அழுகி போனாலும் கூட என் கண்கள் என்ன பண்ணும்? அந்த மீட்பரை காணும். அவர் உயிரோடு இருக்கிறார் நான் சொல்லுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே பூமி தூளிலே வந்து நிற்பார். என் மாம்சம் அழுகி மண்ணோடு போனாலும் கூட அந்நிய கண்கள் அல்ல, இதே கண்களோடு கூட என் தேவனை நான் முகமுகமாய் நான் பார்ப்பேன் என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு என்ன? அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உயிர் தெழுந்ததான ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான காரியம் என்ன? நீ மரித்தவர்களிடத்திலே அவர்கள் தேடி போனது போல நீ தேடக்கூடாது. ஏன் சொன்னா அவர் சொன்னது வார்த்தைகள், உபதேசங்கள். நீ ஜீவன் உள்ளவரை அதை நீ உன் இருதயத்திலே நீ காத்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வசனம் இல்லைன்னு சொன்னா உன் பாதம் மாறிடும், உன்னுடைய நினைவுகள் மாறிடும், உன் சிந்தனைகள் மாறிடும். அதனாலதான் பவுல் சொல்றார், நான் எப்பொழுதும் தேவனை, ஹல்லேலூயா, அந்த சிலுவையை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நோக்கி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன்? தேவன் எனக்காகப்பட்ட பாடுகளை நான் நினைவு கூறுகிறேன். அந்த சிலுவையை பார்க்கும் போதுதான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வரும். என்ன? அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார் என்கிறதான ஒரு அடையாளமும் கூட அதுதான். அதனாலதான் பாருங்க, நினைவு கூறுங்கள். இந்த வார்த்தையை சொன்னாங்களே, அதை மறுபடியும் நீங்க நினைச்சுக்குங்க. ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து சொல்லும் போது நம்ம எதை நினைவு கூறுகிறோம்? பவுல் எழுதுவோம், எதை நினைவு கூறுகிறோம்? அவருடைய மரணத்தை நாம் என்ன பண்றோம்? நினைவு கூறுகிறோம். எனக்காக மரித்தார் ஆண்டவர், எனக்காக என்னை நீதிமானாக்க அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதை நினைவு கூறும்படிதான் நாம இந்த திருவிருந்தை நம்ம என்ன பண்றோம்? ஹல்லேலூயா செய்யறோம், அதில் கலந்து கொள்ளுகிறோம். அதனால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்ததான காரியம் உயிர் தெழுந்தார். உண்மை. எத்தனை பேர் ஆமென்றீங்க? 2027 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் உயிர் தெழுந்தார். அப்பவே நான் பிறக்கலனா கூட தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக பெயர் சொல்லி அழைத்த தேவன் அன்றைக்கே என்னை நீதிமானாக மாற்றி வைத்தார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.